ரஜினியின் லால் சலாம் படத்தில் நடித்திருக்கக்கூடிய தன்யா பாலகிருஷ்ணா தமிழர்களை மரியாதை குறைவாக விமர்சித்து வெளியிட்ட பழைய ஃபேஸ்புக் பதிவு தற்போது கடும் சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. இது லால் சலாம் படத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சூர்யா நடித்த 7ஆம் அறிவு திரைப்படத்தில் ஸ்ருதிஹாசனுக்கு தோழியாக நடித்து தமிழ் திரை உலகிற்கு அறிமுகமானவர் தன்யா பாலகிருஷ்ணா. இவர் தற்போது ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா இயக்கியுள்ள லால் சலாம் திரைப்படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் ரஜினி நடித்துள்ள நிலையில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் ஆகியோரும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில்தேவ் கௌரவ தோற்றத்திலும் நடித்துள்ளனர். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தன்யா பாலகிருஷ்ணா கலந்து கொண்ட நிலையில் இவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட கருத்துதான் தற்போதைய சர்ச்சைகளுக்கு முக்கிய காரணம். 2012ஆம் ஆண்டு IPL போட்டியின் போது RCB அணிக்கு ஆதரவாகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சாடியும் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டார் தன்யா. அதில், அன்புள்ள சென்னை, நீங்கள் தண்ணீருக்காக பிச்சை எடுக்கிறீர்கள், நாங்கள் கொடுக்கிறோம் என்றும், மின்சாரத்துக்காக பிச்சை எடுக்கிறீர்கள், நாங்கள் கொடுக்கிறோம் என்றும் பதிவிட்டிருந்தார். மேலும், உங்களுடைய மக்கள் எங்களுடைய அழகான நகரத்துக்கு வந்து அதனை ஆக்கிரமித்து கொச்சைப்படுத்துகிறார்கள். தற்போது நீங்கள் பிளே ஆஃப் செல்வது எங்களிடம் உள்ளது, நாங்களும் விட்டுவிடுகிறோம். நீங்கள் பிச்சை எடுப்பதும் நாங்கள் கொடுப்பதும் போன்று. டே, உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா என்றும் பதிவிட்டார் தன்யா பாலகிருஷ்ணா. அப்போதே இந்த கருத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் கடும் எதிர்வினையாற்றி பதிவிட்டார்கள். அடுத்த சில நாட்களிலேயே அந்த சர்ச்சை சற்று ஓய்ந்துவிட்ட நிலையில் அட்லி இயக்கிய ராஜாராணி திரைப்படத்திலும் நடித்தார் ஆனால் அதன் பிறகு தமிழ் திரையுலகில் பெரிதாக வாய்ப்பு கிடைக்காமல் பெங்களூரிலேயே தங்கிவிட்டார் நடிகை தன்யா பாலகிருஷ்ணா. இந்நிலையில் அவருக்கு லால் சலாம் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரம் வழங்கப்பட்டிருப்பது கடும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. தமிழர்களை இழிவுபடுத்தி கருத்து தெரிவித்துவிட்டு மன்னிப்பு கேட்காத தன்யாவுக்கு ரஜினியின் மகள் வாய்ப்பு கொடுத்தது ஏன் என்று பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிவித்த கருத்தை வைத்து தற்போது ஏன் சர்ச்சையை கிளப்ப வேண்டும் என கேள்வி எழுப்புகிறது மற்றொரு தரப்பு. இரு தரப்பு வாதங்களும் இணையதளத்தை ஆக்கிரமித்துள்ள நிலையில் அந்த கருத்தை தான் பதிவிடவே இல்லை என தற்போது விளக்கம் கொடுத்திருக்கிறார் தன்யா பாலகிருஷ்ணா. அந்த கருத்து வேறொரு நபரால் உருவாக்கப்பட்டு பகிரப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ள தன்யா தொழில் மீது சத்தியம் செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் தமிழ் சினிமா ரசிகர்களும் ஊடகங்களும் கொடுத்த ஆதரவே தற்போது வரை சினிமாவில் நடிக்க காரணம் என்றும் கூறியுள்ளார் தன்யா. இருப்பினும் சர்ச்சையான கருத்து வெளியான நேரத்திலேயே விளக்கம் அளிக்காமல் சுமார் 12 ஆண்டுகள் கழித்து விளக்கம் கொடுப்பது ஏன் என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரிய பத்மநாபன்.